பொழுது என்னுடைய மனைவி அந்த சுகவீனத்தின் நிமித்தம் பலவீனத்தின் நிமித்தம் வெளியே எங்கும் வருவதில்லை, எங்கேயுமே வருவதில்லை, நான் அங்கேயே இருக்கிறேன்னு சொல்லி. ஆனால் தினமும் அவளை சந்திக்க 4-5 குடும்பங்கள் வருகிறார்கள். இந்து குடும்பங்கள் வர்றாங்க, தூரத்துலேருந்தெல்லாம் வர்றாங்க. எதற்கு? ஃபேமிலி கவுன்சிலிங் ஜபத்துக்காக. விதவிதமான பிரச்சனை. என் மனைவி சொல்லுகிற காரியம் ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் குடும்பத்தில் பிரச்சனை வருமா என்று சொல்லி சில இடத்துல வந்து கணவர் வந்து அழுகிறார், மனைவி அழுகிறாங்க, பிள்ளைகள் அழுகிறாங்க, பெற்றோர் அழுகிறாங்க. விதவிதமான போராட்டம். அதனால் நிறைய பேர் விடுதலை பெற்று ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இந்துக்கள் கேள்விப்பட்டு வர்றாங்க, உங்கள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணால் எங்களுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை சரியான்னு சொன்னாங்கம்மா, வந்திருக்கிறோம் என்று. என்னை விட அதிகமாக என் ஊழியமை மனைவி தான் செய்து கொண்டு இருக்கிறாள். நான் வெளியே ஊழியம் செய்கிறேன், அவளை தேடி அவ்வளோ பேர் வர்றாங்க. சொல்லுகிற காரியம் ஆச்சரியமாக இருக்குது. இப்படிலாம் கூட குடும்பத்தில் நடக்குமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி காரியம் நடக்கிறாரு. அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும்.